படிப்பு இல்லாத இடத்துல ஆம்பளைக்கு 3000, பெண்ணுக்கு 300. ஆனா போலீஸ்காரங்க நிக்கிறாங்க பாரு, ஆம்பளை கான்செப்ட்ல இருந்தாலும் பெண் கான்செப்ட்ல இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரே சம்பளம். ஏன்? படிச்ச ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் கிடைக்கும் என்று பெண்களை படிக்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பொம்பளை பிள்ளைகள்னா மென்மையா இருக்கணும். படகோட்டி படத்துல பாட்டு பாருங்க, எம்ஜிஆர் பாடுற தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. சரோஜதேவி கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தொடாமல் ஆசை வருவதில்லை, ஓய் ஆசை வருவதில்லை. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். ஒரு பெண் மென்மையா இருந்தா தான் அந்த பெண்ணுக்கு மரியாதை. ரோட்ல குனிஞ்சதெல்லாம் நிமிராம நடக்கணும், அதுதான் பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி வளர்த்திருக்காங்க பாரு. குனிஞ்சதெல்லாம் நிமிராம சோழவரம் ரோட்ல நடந்து போகுது. குனிஞ்சதெல்லாம் நிமிராம நாளைக்கு 12 மணிக்கு நடந்து போனீங்கன்னா லாரியில் அடிபட்டுத்தான் சாகணும். திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில வந்து என்ன பேச்சியா, இங்க வந்தா எப்படியாவது தமிழ்ல 4 வரி எழுதி கொடுப்பாங்க பேசுவாரு. திருக்குறள் அக்ராமுதுல்லா எழுத்தெல்லாம் ஆதி பகுபன் முதற்றே ஒழுங்கு அப்படின்னாரு. ஆகா என்ன அழகா. விவசாயிகள் இருக்க இடத்துல புல்லு துண்டு பல்பார் மற்ற பேர் தொழு துண்டு பென்சல்பா. மோடி எங்க போனாலும் ஹிந்தியில தமிழ்ல எதையாவது எழுதி கொடுப்பாங்க, ஹிந்தியில எழுதி வச்சு வாசிப்பார். மதுரையில வந்து என்ன சொல்றாரு, வெற்றிபேல் வீரபேல். திருப்பரங்குன்றம் முருகன் முன்னாடி போய் நெடுஞ்சாங்கரையா விழுந்து முருகன் பார்க்கிறாரு. பிரதர், மதுரைக்கு வந்தா எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானே பிரதர் போவாங்க, நீ ஏன் பிரதர் என் காலில் இப்ப விழுந்திருக்க அப்படின்னு முருகன் கேட்கிறாரு. பக்கத்துல முருகனுக்கு யோசனை சொல்ற யாரு, தெய்வானி அம்மா. திருப்பரங்குன்றத்துல அவங்க தானே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, மாமா இவர் ஏன் தெரியுமா இங்க வந்து காலில் விழுந்து கிடக்கிறாரு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாம இங்க வந்து ஏன் விழுந்திருக்காருன்னா, அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, ஒன்னே வச்சு ஓட்டு கேட்கறதுக்காகத்தான் ஓம் காலில் வந்து விழுந்து கிடக்கிறார் மாமா. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாம ஓம் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு அதுதான் காரணம். எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு இளைஞரணி கூட்டத்தை நடத்த முடியுமா உங்க கட்சியில? எடப்பாடி பழனிசாமி போனாரு டில்லிக்கு. அப்ப யார பார்க்க போனாரு? ஐயா அமித்ஷா ஐயா, உள்துறை அமைச்சர். போன என்ன நடந்திருக்கான், என்ன நடந்திருக்கான் சும்மா கற்பனை தான். உள்ள நுழைஞ்சிருப்பாரு. குட் மார்னிங் ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் தமிழ்நாடு. அங்க உள்ள இருக்க செக்யூரிட்டி சொல்லிட்டான் அப்படின்னு இருக்கான். என்ன உள்ள நுழையும் போதே வாய மூட சொல்றாங்க. வாய மூடனா வலது பக்கம் திரும்புன்னு அர்த்தம். ஐயோ, உள்ள நுழையும் போதே வாய மூட் ரைட் சைடு அப்படின்னா எடப்பாடி ரைட் சைடு திரும்பி அமித்ஷா பாக்குறாரு. ஐயா வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங். ஐ எம் எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் தமிழ்நாடு. तुम बोलो बोलो बोल साहब बोल. बस अपना in Tamil Nadu, Modi said the NDA government, TTV Dinagaran is not cooperating me. Anbumani Ramadas is not also cooperating me. अपना अमित शाह हिंदी ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு?
என்னடா சொல்றாரு? போய் நல்லபடியா கூட்டணியை நடத்துங்கன்னு சொல்றாரா? இல்ல, வாய மூடிட்டு வேலைய பாரு, சொல்றத செய்யி அப்படின்னு அமித்ஷா என்னை அனுப்பி விட்டாருன்ட்டு வர்றப்ப இப்படி வந்தார் பாருங்க. நாங்கள் அவரை பின்தொடர்ந்துதான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்னு பாலையா சொல்வார் பாருங்க. இதுவரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி நடத்தி பேச்சுவார்த்தை முடியவில்லை என்று சொன்னால், அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போவார். 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த முதலமைச்சர் தான்.